நம சிவாயம். எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைவனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடியார் பெருமக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள். எழுதுபவர்கள், எழுதுபவர்களுடன் இருப்பவர்கள், எழுதுபவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இதுவரை 6700 பேருக்கு மேல இணைந்திருக்கிறீர்கள். நேற்று வரை 2000 பேர் தான் அதை எழுதி முடித்திருக்கிறீர்கள். இன்னும் 4000 பேர் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். புதிதாகவும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் மணிவாசக பெருமானுடைய கருணையும் அருளையும் உங்கள் இல்லங்களிலே எழுந்தருளட்டும். நிறைய பேர் இதில் எழுத வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு எழுதுவதற்கு இணைப்பிலே இணைந்திருந்தாலும் பல்வேறு காரணங்களாலும் சூழ்நிலைகளாலும் அவர்களால் பாதியிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் எழுதுவதிலிருந்து சற்று தயக்கம் ஏற்படுகிறது, சற்று சுணக்கம் ஏற்படுகிறது. எழுத தொடங்கியவர்களே, நீங்கள் பாதியிலே நிறுத்தினால் அது மிகப்பெரிய ஒரு நிலை. எழுதுவது கொடுத்ததே இறைவனுடைய மிகப்பெரிய கருணை. அதனால் எழுதுபவர்களே, நீங்கள் பாதியில் இதை நிறுத்த வேண்டாம். எக்காரணத்தை கொண்டும் சூழ்நிலையிலும் நீங்கள் முழுமையாக எழுதி முடியுங்கள். உங்களுக்காகத்தான் இன்னும் அதிகபட்சமாக நாட்களை நாங்கள் விரிவு செய்திருக்கிறோம். நம்முடைய மாநாடு ஜூலை 19 மற்றும் 20 நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டிலே நீங்கள் எழுதுபவர்கள், எழுதி முடித்தவர்கள் அனைவருமே நீங்கள் வரலாம். எழுதி முடித்தவர்கள் தான் வர வேண்டும் என்பதும் இல்லை. எழுதி பாதியிலே எழுதுபவர்கள், எழுதி முடிக்க தருவாயில் இருப்பவர்கள் என்று அவர்கள் குடும்பத்தோடு இல்லங்களோடு வாருங்கள். ஜூலை 19, 20 திருவண்ணாமலை நடக்கின்ற இந்த மாநாடு இது வெறும் மாநாடு அல்ல. சிவபெருமானும் மணிவாசக பெருமானும் எழுந்து அருளக்கூடிய அற்புத தினம். அந்த 2 தினம் அந்த கைலாயத்திலே அவர்கள் இருக்க போவதில்லை. அவர்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் அன்று வந்து பிரவேசிக்க போகிறார்கள். இங்கே வந்து அனைவருக்கும் அந்த அருளையும் கருணையும் தர காத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் எழுதி கொண்டிருப்பவர்கள் புதிதாக எழுத மற்றவர்களையும் இணையுமாறு நீங்கள் விண்ணப்பம் வையுங்கள். ஒருவரையாவது எழுத வைக்கக்கூடிய ஆத்மாவை தூண்டுமாறு நீங்கள் செய்தால் அது மிகப்பெரிய உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். அந்த புண்ணியம் உங்கள் இல்லத்தை வாழ வைக்கும். உங்கள் வாழையடி வாழியாக உங்கள் குலத்தையே வாழ வைக்கும். அதனால் எழுதுபவர்கள், எழுதி முடித்தவர்கள் அனைவரும் நீங்கள் ஒருவரையாவது எழுத வைக்கக்கூடிய ஆத்மாவாய் தூண்டு செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். எழுதி முடித்தவர்கள், எழுதி கொண்டிருப்பவர்கள் என்று எல்லோரும் குடும்பத்தாருடன் வாருங்கள். நாட்கள் இன்றும் நிறைய இருக்கிறது. எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் அதிகபட்ச நாட்கள் இருக்கிறது. எல்லோரும் அவரவர்கள் எழுதிய திருவாசக நூலோடு நீங்கள் வந்தாதான், நீங்கள் எழுதிய திருவாசக நூல், அந்த திருவாசக நூலோடு நீங்கள் வருபவர்களுக்கு மட்டும்தான் அந்த நாளிலே, நேரடியாக வருபவர்களுக்கு மட்டும்தான் அந்த நாளிலே சான்றிதழ் வழங்கப்படும். நேரடியாக வர இயலாதவர்களும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்களுக்கும் மாநாடு முடிந்த பிறகுதான் அவர்களுக்கு தேடும் நிலையிலே, கொடுக்கும் நிலையிலே இந்த சான்றிதழ் வழங்கப்படக்கூடிய நாட்களாக இது மாற்றப்படும். முதல் படியாக ஜூலை 19 மற்றும் 20 யாரெல்லாம் எழுதி முடித்தீர்களோ அவர்கள் குடும்பத்தோடு, எழுதி கொண்டிருப்பவர்கள் அவர் குடும்பத்தோடு வரலாம். அதிலே எந்த விதமான தடையும் இல்லை. அனைவருமே வாருங்கள். உங்கள் தெரிந்தார்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் என்று எல்லோருக்கும் அறிவியுங்கள். எல்லோரும் அந்த மாநாட்டுக்கு வருமாறு அழைப்பை கொடுங்கள். ஆனால் அங்கே எழுதி முடித்த நூலோடு நேரடியாக வருபவர்களுக்கு மட்டும்தான் அன்றைய தினத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படும். மற்றவர்கள் அனைவருக்கும், எழுதி முடித்தவர்கள், வர இயலாதவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் இந்த மாநாடு முடிந்த பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக அவர்கள் இல்லங்களிலே வந்து சேருமாறு நாங்கள் இணையதளத்திலே அது அனுப்புவோம். முதல் படியாக நேரடியாக வருபவர்களுக்கு மட்டும்தான் அந்த சான்றிதழ். அது மட்டுமில்லாமல் அந்த நேரடியாக வந்து சான்றிதழ் பெற்றக்கூடிய தினத்தில் பெரிய பெரிய
உயர் நிலையில் இருக்கக்கூடிய சிவத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், சுவாமிகள், ஆதீனங்கள் மற்றும் உலக வாழ்க்கையில் உயர்வு பெற்றவர்கள் என்று பல தரப்பினும் அங்கே வருகிறார்கள். அதனுடைய அழைப்பிதழை அடுத்த வாரத்திலே நாம் அனைத்து குழுவிலும் பதிவிடுவோம். நீங்கள் அனைவரும் வாருங்கள், ஒன்று கூடுங்கள், இறை அருளை பெறுங்கள், குரு அருளை பெறுங்கள் என்று உங்கள் அனைவரையும் வருக 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 என்று, உங்கள் அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் வருக, உங்கள் சொந்த பந்தங்கள் வருக, உங்கள் உற்றார் உறவினர்கள் வருக, உங்கள் நட்பு வட்டங்கள் வருக, எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று எல்லோரையும் மாநாட்டுக்கு அழைப்பிதழாக, இதுவே அழைப்பிதழாக நேரில் வந்து உங்களை ஒவ்வொரு இல்லத்திலையும் அழைத்ததாக கருதி அனைவரும் வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் விண்ணப்பிக்கின்றேன். மா சிவகுமார், திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் உங்களை வரவேற்கிறது. தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பு உங்களை வரவேற்கிறது. வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை அனைவரும் வரவேற்கின்றோம். நமசிவாயம். திருச்சிற்றம்பலம்.